ஓகே. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால உடனே இது ஆடிட் ப்ரொசீஜர் தான், இங்கே தான் சாம்பிளிங் பண்ணுவாங்களோ, இல்லை சாம்பிளிங்க்கு பதிலாக டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையுமே 100% இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் செக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னா, ஒரு என்டிட்டிக்குள்ள நம்ம ஆடிட்டரா என்டர் ஆகுறோம். ஓகேவா, நம்ம இந்த ஆடிட்டர் அசைன் பண்ணிட்டாங்க நமக்கு, நம்ம தான் ஆடிட் பண்ண போறோம்னு சொன்ன பிறகு இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, ஓவராலா இவங்களோட எம்ப்ளாயிஸ் சொல்றதை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம், இப்போ மேனேஜ்மெண்ட் சொல்றதை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம், இவங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்ன, இவங்க சொல்றது எல்லாமே ஓகேவா இல்லையா என்ன ஏதுன்னு ஒரு அவுட்டர் ரேஞ்சில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் தே ஆர் டிபெண்டபிள், வெதர் தே மீன் வாட் தே சே, அவங்க உண்மையை தான் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கிளையண்ட்டை பத்தி நாம ஃபர்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு. இதே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லாம ரிஸ்க் அசஸ் பண்றோம்னு சொல்றோம். ஏன்னா நம்மளோட மெயின் ஜாப் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மெயின் ஜாப் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்றோம். ஆடிட் எவிடன்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஆர் நாட் ஃபைன் அப்படின்னு. அதை வச்சு நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபைனல் டாஸ்க் என்னன்னா ஒப்பீனியன் கொடுக்கறது தான். ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஆடிட் எவிடன்ஸ் வேணும். ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ ஆடிட் எவிடன்ஸ்ன்றது, லைக் எப்படி சொல்றதுன்னா சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். சஃபிஷியன்ட் எவிடன்ஸ்னா என்ன, இதுவே ஒரு டுபாக்கூர் கம்பெனி மாதிரி இருக்கு, இவனெல்லாம் லேஸ்ல அவ்வளோ நம்பிடக்கூடாது, இவங்கிட்ட நிறைய ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி எல்லா ஆடிட் எவிடன்ஸும் ஒன்னோட ஒன்று கரெக்டாக கொரோபரேட் ஆச்சுன்னா தான் நான் இது கரெக்டுன்னு சொல்லுவேன், இல்லைனா இவன் சொல்றதை வச்சு என்னால் எதுவும் நம்ப முடியாது. பிகாஸ் பேசிக்கலி இந்த மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு நீட்டாக கிளியரா இருக்க மாட்டேங்கிறாங்க, தே ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட். நான் ஒரு டீட்டெயில கேட்டால் அதை கொடுக்கறதுக்கே ரொம்ப டிலே பண்றாங்க, எல்லாத்துக்கும் முன்னுக்கு பிறனா முன்னுக்கு லைக் பின்னா மாத்தி மாத்தி தே ஆர் டாக்கிங். ஓகேவா, போர்ட் ஆஃப் டைரக்டர் அருணாச்சலம் ஒன்று சொல்றாருன்னா பக்தவர்ஷன் வேற சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் சொல்றது மாத்தி மாத்தி இருக்கு. சரி ஓகே, இவங்க தான் இப்படி சொல்றாங்களே, அந்த மீட்டிங் நடந்தப்ப என்னதான் எழுதி வச்சிருக்காங்க, மினிட்ஸ் எழுதுவாங்கல்ல, அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுல வேற மாதிரி இருக்கு. எனக்கு பேசிக்காவே இந்த கம்பெனி மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் ஆடிட் எவிடன்ஸை நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் எவ்வளோ வேணுங்கிறது எப்படி டிசைட் பண்ணுவீங்க, பேஸ்ட் ஆன் த கிளையண்ட் தான். இப்போ அந்த கிளையண்ட் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடிட் எவிடன்ஸ் வேணும், எவ்வளோ குவான்டிட்டியில வேணும். ஸோ சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ன்றது. இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஜென்ரலா வந்து டாட்டாவோ இல்லை ஃபோர்டோ இல்லை கியா இல்லை வந்து டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனிஸ் இல்லை, கார் கம்பெனிஸ் தானே. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஆவரேஜா ஒரு காரை சேல் பண்ணா கையில பணம் வரதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இது ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80 days தான் இருக்கும். எல்லா கார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல் பண்றவங்களும் ஒரு டெஸ்லாவுடைய அந்த குடவுன்ல இருந்தோ இல்லை அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு கார் வெளியில போகுதுன்னா அது சேல் ஆகி அது பணமா திருப்பி நமக்கு வரதுக்கு 85 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஆவரேஜா 85 நாள்ல இருந்து 100 நாள் மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்கலாம். ஓகேவா, ஆனா நீங்க வந்து ஆடிட் பண்ண போற கம்பெனியை பார்த்தா அவன் போட்டு வச்சிருக்கா 370 நாள்னு. என்னது 370 நாளா, என்னமோ மிஸ்டேக்கா இருக்குல்ல. அதாவது இண்டஸ்ட்ரி, கார் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 100 பேர் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 பேருடைய எவ்வளோ டைம் எடுக்குது அவங்களுக்குன்னு அந்த ஒரு டேர்ன் ஓவர் ரேஷியோ வச்சிருப்பாங்க. நம்மளோட ஃபினிஷ்டு கூட்ஸ் வெளியில போகுதுன்னா அது வெளியில போய் மறுபடியும் அது பணமா நம்ம கிட்ட வரதுக்கு எத்தனை நாள் ஆவரேஜா ஆகுதுன்னு. அந்த ஆவரேஜ் பெஞ்ச் மார்க்ன்றது அந்த கார் இண்டஸ்ட்ரிக்கே 85 நாள் தான். ஆனா நீங்க பார்க்க போற கிளைண்ட் அவங்களுக்கு 370 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னமோ இங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஏன் இது என்ன வந்து ஒரு பெரிய அயர்ன் ஸ்டீல் வியாபாரமா, பல மாசம் கழிச்சு பணம் வரும்னு சொல்றதுக்கு? இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி கிரெடிட்டா கொடுப்பீங்களா, யாருக்காச்சும் காரை நீங்க கிரெடிட்ல சேல் பண்ணுவீங்களா? கிடையாதுல்ல. அப்போ ஒரு ஷோரூம்ல இருந்து காரை வெளியில எடுக்கிறாங்கன்னா அந்த கன்சியூமர் பே பண்ணிட்டு தான் வெளியில எடுக்கிறான். ஒரு பேங்க் லோன் வாங்கி நான் கார் வாங்கினா கூட பேங்க்ல இருந்து நான் லோனை ரிசீவ் பண்ணி காருக்கான பேமெண்ட்டை கட்டிட்டு தான் நான் காரை வெளியில எடுக்கிறேன். அப்ப எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 80 daysக்குள்ள எனக்கு கலெக்ட் ஆயிடணும் பணம். இங்க 370 நாள் போட்டிருக்காங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்கை இவங்க மீட் பண்ணல, ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கண்டுபிடிப்பேன். இதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். வெளியில இருக்கக்கூடிய 100 பிளேயர்ஸும் ஒரு விஷயத்த பண்றாங்க, ஆனா இவங்க மட்டும் ஏன் மாறுதலா பண்றாங்க, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ ஜென்ரலா எல்லாருமே ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்காங்க, ஃபினிஷிங் ஸ்டாக் அப்படிங்கிறது அவங்களோட டோட்டல் சேல்ஸ் 1 lakh கார் வித்திருக்காங்கன்னா ஒரு 20,000 தான் அவங்களோட ஸ்டாக்ல இருக்கு ஜென்ரலா எல்லாருக்கும். ஆனா இந்த கம்பெனி மட்டும்
வித்தது 1 லேக்னு காமிக்கிறாங்க, ஸ்டாக்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, 20,000 கூட இல்லை, சும்மா வந்து கார் நம்பர் ஆஃப் கார்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 1000 2000 கார் தான் வச்சிருக்காங்க. ஏன் ஏன் இவங்களோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரி லெவலோடையும் ஜென்ரலான அனாலிட்டிக்கல் ரேஷியோஸோடையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேரு தான் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ் பண்றீங்க நீங்க, இந்த கம்பெனி எப்படிப்பட்டதுன்னு முதல் கட்ட ஆய்வு, ஃபர்ஸ்ட் லெவல் நோயிங் ஆஃப் அ கம்பெனி, இதுதான் நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்றோம். அதுக்கும் முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மூணு ஸ்டேஜ் சொல்றாங்க. ஒரு 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ல 3 ப்ரொசீஜர் இருக்கு. அதுல செகண்ட் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். நம்ம அனலைஸ் பண்றோம், பெஞ்ச் மார்க்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். நம்பர் 1 என்னன்னா என்கொயரி இன்டு தி மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க கிட்ட நம்ம நிறைய பேசி அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி சேல் பண்றாங்க, அவங்க எவ்வளவு கிரெடிட் சேல் பண்றாங்க, எவ்வளவு கேஷ் சேல் பண்றாங்க, ஓகேவா, என்னென்ன ஃபார்மெட்ல என்னென்ன மாதிரியான சேல்ஸ் நடக்குது, பர்ச்சேஸ் அப்படின்னும் போது வெண்டார்னு வரும்பொழுது எப்படி உங்க கொட்டேஷன் கலெக்ட் பண்றாங்க, யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்மளால யார்கிட்ட பேசுறது மூலமா தெரிஞ்சுக்க முடியும், மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த எம்ப்ளாயீஸ். அது மட்டும் இல்லாம நம்மளோட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க எல்லார்கிட்டையும் நம்மளால பேச முடியும். அப்ப என்ன சொல்றாங்க, என்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆஃப் அதர்ஸ் வித்தின் த என்டிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பீப்புள் கிட்ட நீங்க அவ்வளோ பேசணும். பேசிட்டு அவங்க பேசுறதுல இருந்து நமக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றத பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராடோ இல்லை எரரோ ஏதோ ஒன்று எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால கணிக்க முடியும். லாஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்சர்வேஷன்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வந்து ஸ்டாக் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் போய் நின்று பார்ப்போம். நம்ம ஆக்சுவலி இது ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் சேல் நடக்குதுங்கன்னா, ஓகே ஒரு கார் சேல் எப்படி நடக்குதுன்னு வில் சிட் அண்ட் அப்சர்வ். ஸோ ஆடிட்டர் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை அவங்க மறைச்சா கூட அவங்க எப்படி செய்யறாங்களோ அந்த ஆக்ஷன் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஒரு ஆக்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஒரு ஆக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோ, இல்லை ஆக்ட் ஆஃப் சேலோ, இல்லை ஆக்ட் ஆஃப் டூயிங், ஒரு என்ட்ரி அவங்க பண்ற விதமோ, இல்லை ஒருத்தர் பண்ற என்ட்ரி இன்னொருத்தர் எடிட் பண்றாங்க, அதை எடிட் பண்ணி மறுபடியும் எடிட் பண்றாங்க, ஒரு 4-5 வாட்டி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபைனலைஸ் ஆகுதுன்னா ஏன் அத்தனை வாட்டி எடிட் பண்றாங்க? ஸோ எத்தனை வாட்டி எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லை ஒரு என்ட்ரி 5 டைம்ஸ்க்கு மேலே நம்ம எடிட்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உள்ள ஏதாவது கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு. பிகாஸ் நம்மளோட டாஸ்க் என்ன, ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கறது. ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வேணும், எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டேட்டிவா இருக்கணுமோ அது அப்ராப்ரியேட்னஸ் குறிக்கும், எந்த அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமோ அது சஃபிஷியன்சியை குறிக்கும். ஸோ சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எவ்வளோ வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் அந்த கம்பெனியை ரிஸ்க் அசஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ப்ரொசீஜர் 3 ப்ரொசீஜர் தான். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்கொயரிஸ் இன்டு த மேனேஜ்மெண்ட், அந்த பீப்புள் ரிலேட்டட் டு த மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசி அவங்க சொல்கிற பதில்ல இருந்து ஆடிட்டர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் டியூ டு ஃப்ராடோ இல்லை எரரோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஜென்ரலாக எல்லாருக்கும் இதான் நார்ம்ஸ். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா, ஏன் இந்த கம்பெனி இதை ஃபாலோ பண்ணலன்னு நம்ம செக் பண்ணுறோன்னா அதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். 3வது அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, எடுத்து பாருங்க. எத்தனை வாட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடந்திருக்கு, அதில் எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அந்த மினிட்ஸ் புக் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்றது மூலியமாகவும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பேர் இன்ஸ்பெக்ஷன். ஏதாவது ஒரு ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு, சேலோ இல்லை பர்ச்சேஸோ இல்லை ப்ரொடக்ஷனோ ஏதோ ஒன்று ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு பேர் அப்சர்வேஷன். இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இதுக்கெல்லாம் பேர் ஆடிட்டா அப்படின்னு கேட்டா, ஆடிட் அப்படிங்கிறதுக்கு கீழே ஆடிட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும்ல. ஆடிட் ப்ரொசீஜர்னா சாம்பிளிங் இஸ் ஆடிட் ப்ரொசீஜர். இல்லைங்க நான் சாம்பிள் எடுத்து பார்க்க மாட்டேன், ஃபுல்லா டோட்டலா என்ன இருக்கும் மொத்தத்தையும் நான் ஆடிட் பண்ணுவேன், அது ஒரு ப்ரொசீஜர். அந்த மாதிரி ஆடிட் ப்ரொசீஜருங்கிறது வேற. இங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜஸ்ட் ரிஸ்கை அசஸ் பண்றோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோ இல்லை வந்து என்கொயரிஸோ இல்லை இன்ஸ்பெக்ஷனோ இல்லை அப்சர்வேஷனோ எக்ஸாக்டா இதெல்லாம் ஆடிட் ப்ரொசீஜர்னு சொல்ல முடியாது.
ஆனா இதெல்லாம் நம்ம பண்றது மூலமா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ அதை தான் நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அப்டைன்டு பை ஆடிட்டர்ஸ் என்கொயரிஸ் அப்டைன் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்குது. இன்டர்னல் பீப்புள் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இது யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கலாம். இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்கா, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குங்க. எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குங்க. இல்ல அந்த கம்பெனிக்குன்னு தனியா லாயர் ஒருத்தர் இருக்காரா, அவரை கூப்பிடுங்க. இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில்னு சொல்லுவோம். அந்த லாயரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அவருக்கு தெரியும் என்னென்னலாம் கேஸ் போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி மேல, என்ன ஏதுன்றது அவரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. என்ன மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட், பொனாசா இதெல்லாம் கொடுத்து நம்ம சேல் பண்றோம்ன்றது தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாம நம்ம ஐடி சிஸ்டம், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர், அதுல இருக்கக்கூடிய எப்படி சிஸ்டம்லாம் வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க, எல்லார்கிட்டையும் நம்ம வந்து இன்கொயரிஸ் வச்சு we can do that. And finally we have analytical procedures and inspection. So analytical procedures அப்படின்னு வைக்கும்பொழுது we have analytical procedures performed as, இப்போ நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்காக தான் இதை பண்றோம். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம ஆடிட் ப்ரொசீஜரா இங்க பண்ணல. நம்ம பேசிக்கா இங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, எவ்வளோ ரிஸ்க் அசஸ் பண்றதுக்காக, எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம். அண்ட் ஃபைனலி வில் பி ஹேவிங் தி அப்சர்வேஷன். அப்சர்வேஷனா ஏதோ ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கலாம், சேலா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்றதுன்றது அப்சர்வேஷன். இன்ஸ்பெக்ஷனா அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையோ இல்ல மீட்டிங்ஸோ இல்ல அது என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ரிஸ்கை அசஸ் பண்ண போறோம். ஸோ தீஸ் 3 ஆர் தி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.